இன்றைக்கும் நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ண சுருக்கமாக என்ன செய்ய போகிறோம், நம்ம தியானிக்க போகிறோம். ஸோ இன்றைக்கு ஆக்சுவலி 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்தை தான் படிக்கணும். ஆனால் நேற்றைக்கு நம்ம என்ன செய்யலை, 3வது அதிகாரத்தை தியானிக்கலை, வேத பாடமாக படிக்கலை. ஸோ இன்றைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த 2 அதிகாரங்களையும் நம்ம பார்க்க போகிறோம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தையும் பார்க்க போகிறோம், 4ஆம் அதிகாரத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ சுருக்கமாக நம்ம வேதத்தை கற்றுக்கொண்டு என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் நம்ம வீட்டுக்கு போயிட்டு இந்த அதிகாரத்தை என்ன செய்யுங்க, மீண்டுமாக ஒரு முறை வாசித்து பாருங்கள். கர்த்தர் நிச்சயமாய் நம்மோடு கூட இடைப்படுவாராக. அல்லேலூயா. வேத வசனங்கள் மட்டும் எப்படி தெரியுமா, அந்த காலத்தில் மட்டும் அல்ல, வேத வாக்கியத்தை எழுதின ஜாமவான்கள் அப்போஸ்தலர்கள் அவர்களுடைய காலத்தில் இருக்கிறவர்களுக்கும் எழுதினார், பிற்காலத்தில் இதை வாசிக்கிறவர்களுக்கும் இது எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நான் வேத வார்த்தையை வாசிக்கும்பொழுது இதில் எழுதியிருக்கிறவங்களுக்காக மட்டும் இல்லை, இது எனக்காகவும் எழுதப்பட்டது என்று சொல்லி நாம் உரிமையோடு என்ன செய்யணும், வேத வசனத்தை வாசிக்கணும். கர்த்தர் அந்த கிருபையை நமக்கு தருவாராக. வேத வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தை நாம் வாசிப்போம். மூன்றாம் அதிகாரம் 1 வசனமா? ஆமாம். அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். இருந்தால் கற்புள்ள நடக்கை அவர்கள் பார்த்து ஆதாயப்படுத்தி கொள்ள கடவும். தேவஜனமே, நான் முதலாவது அந்த பேக்ரவுண்டை சொல்லிடுறேன். பேதுரு எழுதுகிற அந்த காலகட்டங்களில் அநேக ஸ்திரீகள் என்ன செய்ய ஆரம்பித்தார்கள் என்றால் ரட்சிக்கப்பட ஆரம்பித்தாங்க. நிறைய பெண்கள் என்ன செய்ய ஆரம்பித்தாங்க, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்புக்கு நேராக வர ஆரம்பித்தார்கள். ஆனால் அவருடைய கணவன்மார் என்ன செய்யவில்லை, இன்னும் ரட்சிப்பின் அனுபவத்தை அடையலை. அவர்கள் இன்னும் அந்நியர்களாக, புறஜாதிகளாக, தேவனை அறியாதவர்களாக என்று வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஸ்திரீகள் எல்லாம், அப்போது திருமணமான பெண்கள் எல்லாம் ரட்சிக்கப்படுகையில் திருமணமான அவங்களுடைய கணவர்மார் என்ன செய்யலை, ரட்சிக்கப்படலை. அப்போது அவங்க சபையில் நின்று கேட்ட பல கேள்விகளில் முக்கியமான 2 கேள்வி என்ன. ஒரு கேள்வி, முதல் கேள்வி என்ன, நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், இப்போ நான் மீண்டும் வேற ஒரு திருமணம் செய்ய வேண்டுமா என்று கேட்டார்கள். என்னுடைய கணவர் அந்நியராக இருக்கிறாரு, அப்போது நான் மீண்டும் ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளையை பார்த்து திருமணம் செய்யணுமா கேட்ட முதல் கேள்வி. 2வது கேள்வி என்ன கேட்டார்கள், நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேனே, நான் இயேசுவை அறிந்து கொண்டேனே, இப்போ நான் என் கணவருடைய பெரிய ஆளா, அவர் அந்நியர் தானே, தேவன் அறியாதவர் தானே, அப்போ அவர் உலகத்தின் மனுஷன் தானே, அவர் எனக்கு கீழே இருக்கிறாரா, நான் உயர்ந்து விட்டேனா என்று சொல்லி இவ்வளோ கேள்விகளை கேட்க ஆரம்பித்தாங்க. அப்போது பேதுரு என்ன செய்கிறார், அவர் ஒரே வார்த்தையில் சொல்கிறார், மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். ஏன் அப்படி சொல்கிறார்னா, நீங்கள் ரட்சிக்கப்பட்டாலும், நீங்கள் இயேசுவை அறிந்து கொண்டாலும், நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாக மாறினாலும் என்ன செய்ய வேண்டும், குடும்பத்தில் நாம் அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக இருக்கணும் என்று சொல்லி மனைவிகளுக்கு முதலாவது இந்த அதிகாரம் மனைவிகளுக்கு ஆரம்பிக்கிறார். புருஷர்களுக்கும் பேசுவார், மனைவிகள் ஆரம்பிக்கிறார். மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு, எப்பா நீ வேற கல்யாணம் செய்ய வேண்டாம், அதே கணவருக்கு என்ன செய்யணும், அர்ப்பணித்து கீழ்ப்படிந்து வாழுங்கள். அப்படி வாழும்பொழுது அந்த கணவர், அந்த உங்கள் புருஷர் என்ன செய்வார், கடவுள் உங்களுக்குள்ளே இருக்கிறாரு, தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறாரு என்பதை அவங்க அறிந்து கொள்வாங்க. நீங்கள் ஒன்றும் சுவிசேஷம்லாம் சொல்ல வேண்டாம், ஓகே, நீங்கள் ஒன்றும் சுவிசேஷம்லாம் சொல்ல வேண்டாம், நீங்கள் உங்கள் நடக்கைகளை பரிசுத்தமாக இருங்கள். அப்பொழுது உங்களுடைய கணவர்மார் என்ன செய்வாங்க, ரட்சிக்கப்படுவாங்க. இதை தான் அந்த சபைக்கு அந்த நாட்களில் பேசினார். அப்போது நம்ம இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒன்றை புரிந்து கொள்ளணும், கீழ்ப்படிந்து வாழ்கிற வாழ்க்கை. பொதுவாய் சொல்கிறேன், ஒரு கிறிஸ்தவன் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருக்கிறான். எப்படி ஒரு எஜமானுக்கு கீழ் வேலைக்காரன் கீழ்ப்படிந்திருக்கிறானோ அதை மாற்ற முடியாது. வேலைக்காரனுக்கு எஜமான் என்ன செய்ய முடியாது, கீழ்ப்படிய முடியாதுல்ல. அதே போல் பிதாவாகிய தேவனுக்கு எப்படி குமாரன் கீழ்ப்படிந்து தன்னை ஒப்பு கொடுத்தாரோ, இயேசுவுக்கு எப்படி சீஷர்கள் என்ன செய்தார்கள், கீழ்ப்படிந்து இருந்தார்களோ, தேவனை பற்றி அறிந்த பிறகு நாம் எப்படி தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோமோ, அதே போல மனைவிகளே wives submit to your own husbands. உங்களுடைய சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். உங்களுடைய நடக்கைகளே அவங்களை ரட்சிக்கும், உங்களுடைய சுபாவங்களே அவங்களை என்ன செய்யும், ரட்சிக்கும்.
இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு அடுத்த ஒரு பிரச்சனைக்கு வராங்க. அடுத்த ஒரு பிரச்சனை, நீங்கள் 2ஆம் வசனத்துலேருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் 3ஆம் வசனத்தை வாசிங்க, உங்களுக்கு புரியும். வசனம் 3 வாசிங்க. பின்னி அணிந்து ஆபரணங்களை ஜுவல்ஸை போட்டுட்டு தலைமுடியை நல்லா டெக்கரேட் பண்ணிட்டு காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தேவஜனமே, அன்றைக்கு இப்படிப்பட்ட ரட்சிக்கப்பட்டவங்களாம் வந்தாங்க பார்த்தீங்களா? அந்த அந்நியர்களாக இருக்கிறவங்க எல்லாம் வந்தாங்க பாருங்கள். உள்ள வந்தவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? வந்தவங்க நல்ல காஸ்ட்லியான தங்க நகைகளும் வைடூரியமும் பல பல காரியங்களையும் அவங்க மாற்றிட்டு வந்தாங்க. 2வது நல்ல பெரிய வஸ்திரம் போட்டு வந்தாங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன், ரோம ராஜ்யத்தில் 25% அடிமைகளாக இருந்தாங்க இல்லை? அப்போது இவங்களும் சபைக்குள்ளே இருக்கிறாங்க. அப்போ இந்த ஸ்திரீகளெல்லாம் சபைக்குள்ளே வரும்போது அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஜெர்மனிலையும் இட்டாலி பல இடத்துலேருந்து இந்த 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 விக்கு தெரியுமா? விக்கு தலையை தலைமுடியை என்ன ஆர்டிஃபிஷியலாக போடுறது, அதெல்லாம் வாங்கி போட்டுக்கிட்டு வருவாங்க. விக்கு போட்டுட்டு பெரிய பெரிய முடி என்ன செய்வாங்க, ஃப்ரெண்ட்ஸு பிளேட்டு அந்த இதெல்லாம் போட்டுக்கிட்டு முடியை ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணி வருவாங்க. இதையெல்லாம் சபைக்குள்ளே யார் பார்த்துக்கிட்டு தெரியுமா? இல்லாதவங்களும் அடிமைகளாக இருக்கிறவங்களும் அதெல்லாம் வாங்கவே முடியாதவங்களும் என்ன செய்கிறாங்க, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அவங்க இடரில் அடைகிறார்கள். அப்போது என்ன சொல்கிறார்கள்? பேதுரு என்ன சொல்கிறார் தெரியுமா? எப்பா, நீ செய்யாமல் போ, அது தப்பு கிடையாது. ஆனால் ஒன்றை புரிந்துகொள், வெளியரங்கமான அலங்காரம் உன்னை என்ன செய்யாது, உன்னை கொண்டு போகாது. உள்ளே இருக்கிற அலங்காரம் தான் உன்னை என்ன செய்யும், கர்த்தருடைய சமூகத்துக்கு கொண்டு போகும். இப்படி இப்போ நம்ம யோசிக்கலாம், நம்ம உயர்ந்த வஸ்திரம் போடலாம், தங்கம் வெள்ளி வைடூரியம் நிறைய போடலாம், நம்முடைய தலைமுடியை என்ன செய்யலாம், டெக்கரேட் பண்ணலாம். ஆனால் உள்ள சாந்தம், அமைதல், உள்ள கிருபை, உள்ள இருக்கிற அந்த 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 சுபாவங்கள் இல்லாமல் போயிட்டுச்சுன்னா நமக்கு லாபம் இல்லை. கிறிஸ்துவின் பிள்ளை என்று சொல்வதற்கு நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. அதான் பேதுரு அழகாக சொல்கிறார், அம்மா நீ இதெல்லாம் செய்யாத நான் சொல்லலை, ஆனால் இதை காட்டிலும் உனக்குள்ளே இருக்கிற குணங்களையும் சுபாவங்களையும் நீ என்ன செய், மாற்றிக்கொள். அமைதலா, கீழ்ப்படிதல், அமைதல், சமாதானம், யாரிடத்துல இரக்கமாய் பேசுகிறது, இந்த மாதிரி குணங்களை வளர்த்துக்கோங்கன்னு சொல்லி அந்த சபைக்கு என்ன செய்கிறார் அவர்? நம்மை பார்த்து ஆண்டு சொல்வார், நமக்கு வெளியரங்கமான அலங்காரத்தை விட உள்ளே இருக்கிற அலங்காரம் தான் பரிசுத்தம், உள்ளே இருக்கிற அலங்காரம் கிருபை, இதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென். அதனால தான் என்ன செய்கிறாங்க, நிறைய பேர் என்ன செய்வாங்க, பொருத்தனை செஞ்சிருவாங்க. என்ன செஞ்சுறாங்க, நான் என்ன செஞ்சிடறேன் ஆண்டவரே, நான் உண்மை ஏற்றுக்கொண்டுட்டேன், நான் எல்லாத்தையும் என்ன செஞ்சிடறேன், எடுத்துடுறேன். இப்போது பாஸ்டர்மாலாம் அந்த பொருத்தனை தான், எல்லாத்தையும் என்ன செஞ்சிடறேன். அப்போ சபையில் இருக்கவங்க எல்லாம் இதான் எடுக்கணுமா அப்படின்னு ஒரு கட்டாயமாக இங்கே சொன்னாரா? என்னென்னா, நீங்கள் போடுங்க, போடாமல் இருக்கிறது அது உங்களுடைய ஓன் பர்சனல் பொருத்தனை, அது அவங்கவுங்க பொருத்தனை. ஆனால் அதெல்லாம் கவனிக்கிறத விட என் உள்ளம் எவ்வளோ சுத்தமாக இருக்குது, என் உள்ளத்தில் இயேசு இருக்கிறாரா, நான் நல்லது செய்கிறேனா, நான் அமைதியாக பேசுகிறேனா, நான் எல்லாருக்கிட்டையும் இரக்கமாக இருக்கிறேனா, நான் மன்னிக்கிறவனாக இருக்கிறேனா, இதெல்லாம் தான் கர்த்தர் பார்க்கிறார். சபைக்குள் இருக்கிற நாம் இதையெல்லாம் உள்ளார்ந்த அலங்காரத்தை நாம் உடையவர்களாய் மாற தேவன் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. இதையெல்லாம் பேசிவிட்டு உடனே என்ன சொல்கிறார் தெரியுமா? பழைய ஏற்பாட்டில் இருக்கிற தாயையுடைய எடுத்துக்காட்டு எடுக்கிறார். 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை வாசிங்கப்பா. 5-6 வாசிங்க, யாராவது வாசிக்கலாமா? இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையா இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் எப்பா உங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் இப்படி இருந்தாங்க. பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், எல்லாரும் கீழ்ப்படி இருந்தாங்க. உடனே அடுத்த வருஷம் வாசிக்கிறோம், அந்தபடியே சாராள் ஆண்டவன் என்று சொல்லி தேவஜனமே அவள் என்ன செய்கிறாள், சாராளை காண்பிக்கிறாங்க. இங்க ஆபிரகாமும் சாராளும் தான் இஸ்ரவேல் வம்சத்திலேயே சரித்திரத்திலே உயர்ந்த இடத்தில் இருக்கிறவர்கள். அவர்கள் தான் பிதாக்கள், கோத்திர பிதாக்கள். அவங்க எல்லாத்துக்குமே அவங்கள பார்த்து தான் என்ன செய்கிறாங்க. நம்ம எல்லாம் யாரோட சந்ததின்னு சொல்கிறோம்? ஆபிரகாமின் சந்ததி. அப்போ ஆபிரகாம் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு சாராள் முக்கியம். ஸ்திரீகளுக்கு சாராள் முக்கியம். அவரை சாராளுக்கு எப்பா நீ பார்த்தியா, சாராள் எவ்வளோ பெரிய ஆள். ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க கணவருக்கு புருஷருக்கு என்ன செஞ்சாங்க, அவங்க கீழ்ப்படிந்து இருந்தாங்க. அப்போ கீழ்ப்படிந்து இருந்து என்ன சொல்கிறாங்க, அவங்களுடைய கணவரை பார்த்து என்ன சொல்கிறாங்களா, எப்படி கூப்பிடுவாங்களாம், எப்பா நான் அடுத்த வருஷம் போவே இல்லையப்பா. அதே வசனத்தில் அவங்க ஆபிரகாமை பார்த்து ஆண்டவனே என்று சொல்லி அழைப்பாங்களாம். இது அப்போ நீங்களாம் உங்கள் கணவரை பார்த்து ஆண்டவனே சொல்லி அழைக்கிறது அர்த்தம் பேசலை.
என்ன சொல்கிறாரு தெரியுமா? நீங்கள் உங்கள் கணவருக்கு கீழ்ப்படிந்திருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அவரை கனப்படுத்துவீங்கன்னு சொல்ல வருகிறார். அப்போ கீழ்ப்படிதல் எதை கொண்டு வரும்? கனத்தை கொண்டு வரும். அப்போது நான் ஆண்டவரே, என் மனைவியாகிய இருக்கிற குடும்பத்தில் மனைவியாக இருக்கிறவங்க தன்னுடைய கணவருக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறது எங்கே தெரியும்னா, அவர்கள் அவங்களுடைய கணவர்களை கனப்படுத்துவார்கள். அப்போ அவங்க பிள்ளை அப்படி வளர்க்கணும். அப்படி தான் அந்த சபைக்கு கற்றுக் கொடுக்குறார். ஏமா சாரா என்ன செஞ்சாங்க? இப்படி செஞ்சாங்க. இது செய்கிறதும் செய்யாததும் யாருடைய கையில் இருக்குது? உங்களுடைய கையில் இருக்குது. நீங்கள் என்ன செய்யணும்? கீழ்ப்படிந்திருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செலுத்துகிறவர்களாய் மாறுவீர்கள். தொடர்ந்து நம்ம வாசித்தோம்னா, அப்படியே மனைவி மட்டும்தான் பேசணுமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். 7ஆம் வசனத்தில் புருஷரை பற்றி பேசுகிறார். புருஷரை பற்றி பேசலாம் சபை ரெண்டாக போயிடும்னு தெரியும். அதனால் 7ஆவது வசனத்தில் உடனே என்ன செஞ்சிட்டார்? 7ஆம் வசனத்தை கணவர்களே வாசிக்கலாமா? 7ஆம் வசனம், அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் ஆவிக்குரிய வார்த்தையை பேசலான்னு வரீங்க. நீங்கள் நினச்சிக்க கூடாது பெண்கள் எல்லாம் பலவீனமான பாண்டம் சொல்லி சொல்கிறீங்களே, நீங்கள் ஆவிக்குரிய ரீதியில் பலவீனமான பாண்டம் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் இதுதான் உண்மை. சபையில் ஆவிக்குரிய விஷயத்தில் பலமுள்ளவர்களே ஸ்திரீகள் தான். ஆமாம், இது ஆண்கள் ஒத்துக்கிட்டே ஆகணும். ஏன் சொல்லுங்கள்? கண்ணீரோடு ஜெபிக்கிறதும், எல்லா ஜெபத்தில் பங்கு பெறுறதும், ஆராதனையில் முன்னுரிமை கொடுக்குறதும் யார் தான் இருக்கிறா? எல்லா சபையும், நம்ம சபை மட்டும் சொல்லலை, எல்லா சபையிலையும் பெண்கள் தான் என்ன செய்வாங்க? முன்னுரிமை கொடுப்பாங்க. இது சயின்டிஃபிக்காக நான் சொல்கிறேன். இது நீங்கள் மனதில் வச்சுக்கோங்க, மறந்துடக்கூடாது. ஏன் அப்படின்னா, பெண்கள் ஆண்டவருக்கு ஆராதனை செஞ்சாலும், ஆண்டவருக்கு கொடுத்தாலும், ஆண்டவருக்கு என்ன செஞ்சாலும், ஊழியம் செஞ்சாலும், ஜெபம் பண்ணாலும் இங்கேருந்து செய்வாங்க. எங்கேருந்து செய்வாங்க? இருதயத்திலிருந்து செய்வாங்க. ஜெபம் பண்ணாலும் இங்கேருந்து ஜெபம் பண்ணுவாங்க, இருதயத்திலேருந்து அழுது ஜெபம் பண்ணுவாங்க. ஊழியம் செஞ்சாலும் இங்கேருந்து செய்வாங்க. ஆண்கள் எப்படி தெரியுமா? ஆண்கள் எப்படி செய்வாங்கன்னா, இங்கேருந்து செய்வாங்க, மூளையை பயன்படுத்தி செய்வாங்க. அப்போ பெண்கள் மூளையை பயன்படுத்துகிற அப்படி சொல்லலை. என்ன செஞ்சாலும் அவங்க முழு உள்ளத்தோடு செய்வாங்க. என்னைக்காவது லாசரு பணிவிடை செஞ்சதா கேட்டிருக்கீங்களா? லாசரு போய் கிச்சனில் வேலை செஞ்சதா கேட்டிருக்கீங்களா? லாசரு விலை உயர்ந்த தைலத்தை ஊற்றுனாரு? இல்லை, மரியாள் ஊற்றுனா. மார்த்தாள் போய் இயேசுவுக்கு வேலை செய்கிறா. பார்த்தீங்களா? லாசரு அங்கே தான் இருக்கிறான். நான் கவனிங்க, இது எதுக்கு அங்கே? இது உண்மை. சபையினுடைய சயின்டிஃபிக் ரிசர்ச் படி ஆண்கள் தேவனை இருதயத்தை பயன்படுத்துவாங்க, அதை காட்டிலும் மூளையை தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க. அதனால தான் அவங்க யோசிப்பாங்க, இன்னைக்கு வெளியே போகிறோம், அதனால் முதல் ஆராதனை போயிட்டு போவோம். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஆராதனையில் உட்காருவாங்க. அவங்க உட்கார்றதும் பெண்கள் உட்காரதும் வித்தியாசம் இருக்கும். பெண்கள் உட்கார்ந்த உடனே கண்ணீரோடு கூட ஆராதிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. கனெக்ட் ஆகிடுவீங்க. ஏன்னா நீங்கள் இது மூளையை பயன்படுத்துவீங்க, ஆனால் அதை காட்டிலும் இருதயத்தை அதிகமாக பயன்படுத்துகிறீங்க. அப்போ தேவ ஜனமே, ஸ்திரீகள் பலவீனமான பாண்டம் சரீர பிரகாரமாய் பேசுகிறார். சரீரத்தில் தான் பெண்கள் ஆண்களை விட பலம் குறைந்தவர்கள், ஆனால் ஆவிக்குரிய விஷயத்தில் பலம் உள்ளவர்கள் தான். தொடர்ந்து வாசிப்போம். கணவன்மாரை பார்த்து சொல்கிறார், உன் ஜபம் கேட்கப்படணும்னா, உன் ஜபம் தடையில்லாமல் நடக்கணும்னா, ஒன்று நீ ஊரூராக என்ன செய்யக்கூடாது? நீ ஊரூராக போகாமல் உன் வீட்டில் நீ இருக்கணும். புருஷர்கள் என்ன செய்யணும்? அவருடைய வீடுகளில் தங்கணும், வீடுகளில் இருக்கணும். அது மட்டும் அல்லப்பா, 4 விஷயம் சொல்கிறாரு. 1, வீட்டில் இருங்க. 2, வீட்டில் இருக்கும்போது உங்கள் மனைவிகளை புரிந்து கொள்ளுங்க. அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. மனைவிகளை என்ன செய்யணும்? புருஷர்களே, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 3வது, அவங்களுக்கு கனம் கொடுக்கணும். இந்த கனம் கொடுக்கணுன்ற கிரேக்க வார்த்தை எப்படி பெயர்த்துக்கிறா தெரியுமா? அது இவங்களா வாண்டடாக கொடுக்கறது இல்லை. அவங்க நடக்கிற நடக்கையை பார்த்து இவங்க ஆட்டோமேட்டிக்காகவே கொடுப்பாங்க. ஏங்க, இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு 10 ரூபா உங்கள் பிள்ளை உங்ககிட்ட 10 ரூபா கேட்டு அவன் டிமாண்ட் பண்ணி வாங்கி போகிறதுக்கும், அந்த பிள்ளை வீட்டு வேலைலாம் அழகாக செய்யும் போது நீங்களே ஆட்டோமேட்டிக்காக எடுத்து காசு கொடுத்து எதை போய் வாங்கிக்கோ அப்படி சொல்கிறீங்களே, வித்தியாசம் இருக்கா இல்லையா? ஆமாம். அப்போது இந்த ஸ்திரீகள் கேட்டு வாங்கலை கணத்தை. அவங்க குடும்பத்தில் நடந்துக்கிற விதம், சபையில் நடந்துக்கிற விதம், சமுதாயத்தில் நடந்துக்கிற விதத்தை பார்த்து கணவன்மார்கள் என்ன செய்கிறாங்க? ஆட்டோமேட்டிக்காக மனைவிகளை மரியாதையோடும் கனத்தோடும் ட்ரீட் பண்ணணும்னு சொல்கிறார். 4வது என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் அவருக்கு கணவர் தான், அவங்களுக்கு கணவர் தான், அவங்க உங்களுக்கு மனைவி தான். ஆனால் கிறிஸ்துவின் சமூகத்துக்கு வந்தால் எல்லாருமே யார் தான்? ஈக்குவல் தான்.
உங்களுக்கு எந்த அளவுக்கு சுதந்திரம் ஆண்டவர் தருவாரோ அதே அளவுக்கு சுதந்திரம் உங்களுடைய மனைவிகளுக்கும் தருவார், உண்மையாக இருந்தால். அதுதான் கருத்தை சொல்கிறார். எப்பா நீங்கள் சரீரப்பிரகாரமாக கணவன் மனைவியாக இருக்கிறீங்க, ஆனால் ஆவிக்குரிய விஷயத்தில் உங்களுக்கு எந்த அளவுக்கு கர்த்தர் பலன் தருகிறாரோ அதே அளவுக்கு அவங்களுக்கும் பலன் தருவார். நீங்கள் புரிந்து கொள்ளணும். நீங்கள் எந்த அளவுக்கு ஆண்டவர் அப்பா அப்பான்னு கூப்பிடுறீங்களோ அவங்களுக்கும் அதே அளவு தான் யார்? ஆண்டவர் அப்பாவாக இருக்கிறார். அதை புரிந்து கொண்டு நடங்க சொல்லி கணவர்மார்களுக்கும் ஆலோசனையை பேதுரு கொடுக்கிறார். நான் கொடுக்கல, பேதுரு கொடுக்கிறார். நான் சும்மா இதை விளக்கமாக தான் சொல்கிறேன், அவ்வளோதான். தேவஜனமே, இந்த உலகத்தில் எப்படி வாழணும், எங்கே செய்யணும், எப்படி செய்யணும் முழுசையும் ஆண்டவர் எங்கே செஞ்சிருக்கிறார்? வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஆமேன். ஆமாம். இந்த 3ஆம் அதிகாரம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் அர்ப்பணித்து வாழ்கிற வாழ்க்கை. இந்த 8, 9 தான் நம்ம அதுக்கு முன்னாடி பார்த்தோம். 2ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது 8ஆம் ஒருமனப்பட்டு அப்படின்னு சொன்னோம் இல்லை, ஒருமனப்பட்டு. இந்த ஒருமனப்பட்டு என்பதை நம்ம ஆல்ரெடி தெரியும். நம்முடைய சரீரத்தில் நிறைய அணுக்கள் இருக்குது இல்லை, எல்லா அணுக்களும் சேர்ந்து, அணுக்கள் எல்லாம் வித்தியாசமான வேலை செய்யுது இல்லை. கண்ணுக்கு பக்கத்தில் இருக்க அணுக்கள் எல்லாம் அதுக்கு சாதகமாக செய்யுது, கைக்கு பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் கை செய்யுது, காலுக்கு இருக்கிற அணுக்கள் எல்லாம் என்ன செய்யுது? ரத்தம் வேலை செய்யுது, எலும்பு வேலை செய்யுது, நரம்பு எல்லாமே வேறு வேறு வேலை செய்யுது. ஆனால் அதெல்லாம் சேர்ந்து ஒரு மனுஷனை செயல்படுத்த வைக்குது பார்த்தீங்களா? அதுதான் ஒருமனப்பட்டு இருக்கிறது. கணவர் இப்படி இருக்கலாம், மனைவி இங்கே இருக்கலாம், பிள்ளைங்க வேறு செய்யலாம், கணவர் வேறு வேலை செய்யலாம், பிள்ளைங்க வேறு வேலை செய்யலாம், மனைவி வேறு வேலை செய்யலாம். ஆனால் எல்லாம் சேர்ந்து வரும்போது ஒரு குடும்பம் எப்படி இயங்கணுமா? ஒரு மனதோடு கூட இயங்கணுமா? அப்படின்னா என்னன்னா, எல்லாம் வேறு வேறு வேலை செய்யுங்க, ஆனால் கரெக்டான நோக்கம், ஒரே நோக்கத்தோடு கூட ஓடுங்கன்னு சொல்கிறார் ஆண்டவர். சபையில் நிறைய பேர் இருக்கிறாங்க, துதிக்கிறவங்க இருக்கிறான், ஜெபிக்கிறவங்க இருக்கிறான், பிரசங்கிக்கிறவங்க இருக்கிறான், சாட்சி சொல்கிறவங்க இருக்கிறான், சுவிசேஷகர் இருக்கிறார்கள், அப்போஸ்தலர் இருக்கிறாங்க, பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, பல பேர் இருக்கலாம். ஆனால் எல்லாம் ஒரே நோக்கம், நான் கர்த்தரோடு கூட வாழணும், நான் பரிசுத்தமாக ஜீவிக்கணும், அந்த ஒரு நோக்கத்தோடு கூட வாழணும். அப்போ தான் நம்ம 100% என்ன சக்ஸஸ்ஃபுல்லாக மாற முடியும். அதுதான் இங்கே பேசுகிறார், ஒருமனப்பட்டு இருக்கணும். நான் 10ஆம் வசனத்தில் 12ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிகாரத்தில் சங்கீதம் 34 இருக்கிற சங்கீதத்தை தான் மறுபடியும் வாசிக்கிறோம். நீங்கள் அதை பக்கத்தில் எழுதிக்கோங்க, பைபிளில் எழுதிக்கோங்க. சங்கீதம் 34 12லேருந்து 16 வசனம் வரைக்கும் அங்கே இருக்குது. ஓகேங்களா? சங்கீதம் 34வது சங்கீதத்தில் 12வது வசனத்துலேருந்து 16ஆம் வசனம் தான் அங்கே இருக்குது. ஸோ நீங்கள் பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க, நம்ம வேகமாக போவோம். இப்படி பேசிக்கொண்டிருக்கிற அர்ப்பணிப்பை பற்றியும் ஒருமனப்பட்ட பற்றியும் குடும்பத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்க பேதுரு திடீரென்று என்ன செய்கிறார்? 13ஆம் வசனம் 13லேருந்து 17 வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும்? கிறிஸ்துவுக்காக பாடுபடுங்கள் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாருப்பா. கிறிஸ்துவுக்காக என்ன செய்யுங்க? பாடுபடுங்கள். அது என்ன பாடுபடணுமா? தீமைக்கான பாடுகள் அல்ல, நன்மைக்கான பாடுகள், நன்மைக்கேற்ற பாடுகளை படுங்கள் என்று சொல்லி வாசிக்கலாமா? 13ஆம் வசனத்தை வாசிங்கப்பா. நன்மையை பின்பற்றுகிறவனானால் யார்? நீதி நிமித்தமாக நீங்க பாடுபட்டீங்கன்னா நீங்க பாக்கியவான். பரிசுத்தம் பண்ணுங்கள், உங்களில் இருக்கிற உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். கவனிச்சிங்களா? நீங்க தொடர்ந்து தூஷிக்கிறவர்கள் நல் மனசா இதெல்லாம் என்ன செய்யுதுன்னா, நீதிக்காக பாடுபடுங்கப்பா, அநீதிக்காக பாடுபடாதீங்க. உங்களை பார்த்தா நல்ல விஷயத்துக்காக போராடுறவங்களா இருக்கணும், தவறான காரியத்தை செய்கிறவங்களா இருக்காதீங்க. பிசாசு சொல்கிற காரியத்தை செய்யாத இருக்குங்க. கர்த்தருக்காக நீங்கள் என்ன செய்யுங்க? பாடுபடுங்க. நீங்கள் சிதறி இருக்கிறீங்க, ஓகே. நீங்கள் பல இடத்துல இருக்கிறீங்கப்பா, ஓகே. உங்களுக்கு குடியுரிமை இல்லை, யாரும் சொந்தம் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் என்ன செய்யாதீங்க? உங்கள் வாழ்க்கையில் தீமையை மட்டும் செய்யாதீங்க. முடிந்த அளவுக்கு நன்மையை செய்ய பழகுங்க. நன்மை செஞ்சு அடி வாங்கினாலும் கர்த்தர் பார்க்கிறார். ஆமென். அது கர்த்தர் பலன் கொடுப்பார். அதுக்கு வேண்டிய பிரதிபலனை கர்த்தர் கொடுப்பார். இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் கிளாஸில் இருக்கீங்க, ஒரு நீங்கள் ஸ்கூல் படிக்கும் போது யோசிச்சு பாருங்கள். நீங்கள் செஞ்ச தப்புக்கு அடி வாங்கினீங்கன்னா அது அன்னியோட என்ன செஞ்சிடும்? நான் அந்த தப்பை மாற்றிக்கணும்
அப்படின்றத நீங்கள் மாற்றிப்பீங்க, செஞ்சிருவீங்க. ஆனால் நீங்கள் செய்யாத தப்புக்கு நீங்கள் அடி வாங்கும் போது கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், சும்மா இருக்க மாட்டார். அந்த அடித்த டீச்சரோடு அந்த ஆண்டரோட இடைப்படுவார். அதுக்கு வேண்டிய பிரதிபலனை கர்த்தர் கொடுப்பார். ஏன்? நீங்கள் நன்மைக்காக பாடுபடுறீங்க. தீமைக்காக பாடுபட்டால் என்ன செய்யாது, கர்த்தர் இறங்கி கிரியெல்லாம் செய்ய மாட்டார். ஆனால் நன்மைக்காக யார் நிற்கிறா, கிறிஸ்துவுக்காக யார் நிற்கிறா, அவங்க பாடுபட்டா கர்த்தர் சும்மா இருக்க மாட்டார். கர்த்தர் இறங்கி வந்து கிரியை செய்வார். அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் ஜெபம் பண்ணுறதுனால அவமானப்படப்படுறோமா, சபைக்கு போகிறதுனால அவமாக்கப்படுறோமா? நன்மைக்காக பாடுபடுறீங்களா, கர்த்தர் உங்களுக்கு பிரதிபலன் செய்வார். அதுதான் சபைக்கு கற்றுக் கொடுக்குறார். தொடர்ந்து 18லேருந்து 22 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இயேசு பாடுபடுறது. நான் எப்பவுமே சொன்ன பார்த்தீங்கன்னா பேதுரு என்ன செஞ்சிருவார், பாடுபடுறதை பற்றி பேசினாலே யாரோட பாட கொடுவார், இயேசு எப்படி பாடுபட்டார்ன்றதை கொண்டு வந்துடுவார். இயேசு எப்படி பாடுபட்டாருப்பா, நீ என்ன செய், அவருக்காக நில்லு, உனக்காக ஜீவனே கொடுத்தார், ரத்தத்தை சிந்தினார், இவ்வளோலாம் யாரும் செய்ய மாட்டாங்க, அவர் உனக்காக பாடுபட்டார்ல, அவருக்காக நீ பாடுபடுறது நல்லது தான். ஏன்னா அவர் வரும்பொழுது உனக்கு ஒரு பலனை என்ன செஞ்சார், கொண்டு வருகிறார். இன்றைக்கும் வெளிப்படத்தில் நம்ம வாசிக்கிறோம், இதோ சீக்கிரமாய் வருகிறார். அவர் வரும்பொழுது அவனவனுக்கு ஏற்ற தக்கதான கிரியைகளுக்கு என்ன செய்கிறார், ஆண்டவர் பலனை கொண்டு வருகிறார். ஆமென். ஆண்டவர் பலன் கொடுக்கிறவர். அது நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் அதுக்கேற்ற பலனை கர்த்தர் கொடுப்பார். அப்போ நாம் என்ன செய்யக்கூடாது, தீமையை செய்யக்கூடாது, நாங்கள் நன்மையை செய்ய எங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட காரியங்களை பேசிக்கிட்டு நீங்கள் என்ன செய்ய, நோவாவின் நாட்களை குறித்து பேசுகிறார். அங்கே 18லேருந்து 22 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நோவாவின் நாட்களில் நோவா என்ன செஞ்சார், என்ன கட்டினார், பேழை கட்டினார். பேழைக்கு வெளியில் என்ன வந்துச்சு, ஜலம் வந்துச்சு. இப்போ இதை எப்படி ஒப்பிட்டு சொல்கிறாங்கன்னா, அதை நோவா வெளியே இருக்கிற அக்கிரமத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு அந்த 8 ஆத்துமா மட்டும் எங்கே உள்ளே போச்சு, பேழைக்குள்ளே போச்சு. நோவா, மனைவி, பிள்ளைங்க, அவங்களுடைய மனைவி மரணம் செஞ்சாங்க, உள்ளே போயிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க எல்லாம் உள்ளே போயிட்டாங்க. 8 பேர் காப்பாற்றப்பட்டாங்க. அக்கிரமம், அநியாயம், அசுத்தம், இது எல்லாம் வெளியில் என்ன செஞ்சிச்சு, மொத்தமாக அழிக்கப்பட்டுருச்சு. தண்ணீர்னால் என்ன செய்யாருச்சு, அழிக்கப்பட்டுச்சு. இதை எப்படி சொல்கிறாருன்னா ஞானஸ்தானத்துக்கு ஒப்பிட்டு பேசுகிறார் பேதுரு. அப்போது நாம் என்ன செய்கிறோம், ஞானஸ்தானத்துக்கு வரும்பொழுது நம்மளோட அக்கிரமம், பாவம், சுயநலம் இதெல்லாம் என்ன செய்யுது, நம்மளை விட்டு என்ன செய்யுது, விலகி போகுது. நாம் என்ன செய்யப்படுகிறோம், புதிய மனிதனாக மாறுகிறோம், கிறிஸ்துவுக்குள் பாதுகாக்கப்படுகிறோம். அப்போ அப்படி ஒப்பிட்டு சொல்கிறார். அதுதான் முழுசு அர்த்தம் கிடையாது, ஆனால் அதை ஒப்பிட்டு இந்த ஜனத்துக்கு பேசுகிறார். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், பிரித்தெடுக்கப்பட்டவங்கப்பா, நீ மறுபடியும் எங்கே போகாத. இப்போ யோசிச்சு பாருங்க, நோவா திடீர்னு பேழை கதவை திறந்து உள்ளே போயிருந்தான் என்ன செய்வான், அவனும் என்ன செஞ்சுருக்கணும், அந்த ஜலத்தோடு அழிஞ்சு போயிருக்கணும். கர்த்தர் சில நேரத்தில் உங்களை பிரித்தெடுக்கிறாரா, அது உங்களை பாதுகாக்க தான். சில மனிதர்களை நம்ம வாழ்க்கையிலேருந்து அப்படியே பிரிப்பார், அது உங்களை பாதுகாக்க தான். சில ஆசீர்வாதத்தையே வரும், டக்குன்னு போயிடும், அது ஏன் பயப்படாதீங்க, அது உங்களை பாதுகாக்க தான். சில கதவுகளை கர்த்தர் அடைச்சே வைக்கிறாரு, ஏன், உங்களை பாதுகாக்க. அது நம்மளை கீழே தள்ளிடும், அது நம்மளை இல்லாமல் ஆக்கிடும். கர்த்தர் அறிந்திருக்கிறார், அதனால தான் பொறுமையோடு கூட காத்திருக்க சொல்லுகிறார். இப்படி நோவாவின் காலத்தை பேசி அந்த ஜனங்களோடு கூட இடைப்படுகிறார். அந்த ஜனங்களோடு கூட இடைப்பட்டு இந்த கடைசி வசனத்தை மட்டும் வாசிங்களா. பாடுபட்ட கிறிஸ்து எங்கே போகிறார், இப்போ 22ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் பரலோகத்துக்கு போய் கவனிச்சிங்களா, பாடுபட்டா பரலோகத்தில் கர்த்தர் உயர்ந்த இடத்தை தருகிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்காக, நீதிக்காக, நியாயத்துக்காக, நன்மைக்காக எந்த ஒரு விசுவாசி பாடுபடுகிறதோ, உபத்திரவப்படுதோ, அந்த பிள்ளையை கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், அங்கே அவமாக்க மாட்டார், அங்கே எல்லாருக்கும் முன்னாடியும் உயர்ந்த ஸ்தலத்தில் வைப்பார். ஆமென். இங்கே பாடுபட்டா அங்கே உயர்வு உண்டு. ஒரு நாளும் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், நம்மளை அவமானப்படுத்த மாட்டார். ஆமென். இதையெல்லாம் சொல்லிட்டு தான் அந்த சபையை உருவாக்குறார். தொடர்ந்து அப்படியே அதே பேசிக்கிட்டு இருந்த 4ஆம் அதிகாரத்தில் தொடர்ச்சியாக பேசுகிறார். ஒரு கிறிஸ்தவன் எப்படி இருக்கணும், 5 விதமாக இருக்கணும். இந்த 4ஆம் அதிகாரத்தில் காலையில் நான் இது பேசலை, அதனால தான் இன்றைக்கி இப்படி நான் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். 5 காரியத்தை பேசுகிறார். ஒரு கிறிஸ்தவன், ஒரு கிறிஸ்தவள், ஒரு கிறிஸ்துவுக்கு தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணித்த தேவ பிள்ளை எப்படி இருக்கணும், 5 விதமாக இருக்கணும். 1ஆம் வசனத்துலேருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தா பரிசுத்தமாக வாழணும். எப்படி வாழணும்,
பரிசுத்த வாழ்க்கை வாழணும். ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? முதல் வசனம், 2ஆம் வசனம் வாசிங்க. இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்தில் பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து. ஏன் ஆயுதமாக தரித்து கொள்ளணும்? ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்திற்கும் பிழைக்க மாட்டான். கவனிச்சிங்களா? பாவத்தை விட்டு ஓய்ந்திருப்பானா பரிசுத்தமாக வாழணும். பரிசுத்தமாக வாழ்கிறவன் பாக்கியவான். அவன் கடைசி வரைக்கும் பிழைப்பான். ஆமென். நம்ம பாட்டு கூட பாடுவோம். வானம் பூமி ஒளிந்து போனாலும் உன் வார்த்தை என்றும், இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் நீங்கள் பிழைப்பீங்க. எப்போ பிழைப்போம்? பரிசுத்தமாக வாழ்கிறவங்க என்ன செய்ய மாட்டாங்க? அறுப்புண்டு போக மாட்டார்கள். அவர்கள் என்றென்றைக்கும் பிழைப்பார்கள். அவர்களுடைய அதிகாரம் முடிந்து போகாது. அவர்கள் நித்தியமாய் தேவனோடு கூட வாழ்வார்கள். அப்போ கர்த்தர் சொல்கிறார், ஒரு கிறிஸ்தவன், ஒரு தேவ பிள்ளை எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக வாழணும். ஆயுதம் ஏந்தினவனாக இருக்கணும். ஏன்? எதிரே வருகிற பாவத்தை என்ன செய்யணும்? அவன் உதறி தள்ளிட்டு ஓடணும். எதிரே வருகிற எபிரேயர்ல வாசிக்கிறோம்ல, 12ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனத்தை வாசிக்கிறோம். நெருங்கி வருகிற பாவத்தையும் உள்ள இருக்கிற பாரத்தையும் தள்ளிவிட்டு நமக்கு வைத்திருக்கிற இலக்கை நோக்கி என்ன செய்யணும்? நம்ம பொறுமையோடு கூட ஓட கடவோம். தேவஜனமே, நம்ம ஒரு ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். கிறிஸ்டியன் லைஃப் இஸ் a ரேஸ். நம்ம ஒரு ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறோம். கர்த்தர் சொல்றார், இந்த ஓட்டத்தில் உன்னை நீ பரிசுத்தமாக வச்சுக்கோ. கர்த்தர் சொல்றார், உங்களுக்குள்ள இருக்கிறத என்ன செய்யணும்? காத்துக்கொள்ளுங்க. உங்களோட மனசாட்சி நல் மனசாட்சியாக இருக்கணும். ஆண்டவரே, என் மனசாட்சி குத்துது, நான் இதை செய்யும் போது என் மனசாட்சி தட்டுது, அடிக்குது அப்படின்னா செய்யாதீங்க. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் மனசாட்சியிலிருந்து என்ன செய்கிறார்? நம்மளோட கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆண்டு சொல்ல செய்யாத அப்படின்னா நம்ம அப்படி செய்யும் போது படப்படன்னு அடிக்கும். பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். அப்படின்னா என்ன செய்யாதீங்க, அதை தொடாதீங்க, அந்த இடத்த விட்டு போயிடுங்க. அப்படியே ஒருத்தரை பார்த்தா ஒன்று பேசணும்னு அடி வயதுலேருந்து வரும் பாருங்க. அவங்கள பார்த்தா 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்கணும் இங்கே வரும். ஆனால் அது நம்மளை அப்படியே பேசவே மாட்டோம். ஏன்னா பரிசுத்தம் என்ன செய்கிறார்? நம்மளை தடுத்து வைக்கிறார். நீ அதை செஞ்சிட்டுனா பாவம் செய்கிற மாதிரி என்ன செய்யாதீங்க. நீங்கள் இந்த உலகத்தோடு கூட ஒத்து தரித்து வாழாதீர்கள். பரிசுத்தமாய் இவைகளை விட்டு தனியாக வாழணும். இவர்கள் என்ன விட்டு தனியாக வாழணும்னா நம்ம உலகத்துலேருந்து தனியாக அப்படி சொல்லலை. உலகத்தில் இருந்தாலும் எப்படி கடலுக்குள்ளே மீன் இருக்குதோ அதே போல் இந்த உலகத்தில் நாம் இருக்கணும். பரிசுத்தமாக இருக்கணும். ஆண்டவரே, உப்பு எனக்குள்ளே என்ன செஞ்சிடக்கூடாது? இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாம் எனக்குள்ளே வந்துடக்கூடாது. நான் பரிசுத்தமானவன். கையை இருதயத்தில் வச்சு சொல்லலாம், ஆண்டவரே பரிசுத்தமாக வாழ உதவி செய்யுங்கப்பா. இந்த 21 நாள் ஜெபத்தில் நம்ம சொல்லணும், பரிசுத்தமாக ஜீவிக்க. பாவம் வரும், நெருக்கங்கள் வரும், உபத்திரம் வரும், ஆனால் அதையெல்லாம் தள்ளிவிட்டு பரிசுத்தமாக வாழ உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா. ரெண்டாவது ஒரு கிறிஸ்தவன் எப்படி இருக்கணும்? 7ஆம் வசனத்தை வாசிப்போம். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. தெளிந்த புத்தியுள்ளவனாக இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அடுத்த கிறிஸ்தவன் எப்படி இருக்கணும்னா ஜெபம் பண்ணுறவனாக இருக்கணும். கிறிஸ்தவன் எப்படி இருக்கணும்? ஜெபிக்கிறவனாக இருக்கணும். உங்களுக்கு தெரியுமா, நீங்களும் நானும் ஒரு வேண்டுதல் செய்கிற, நமக்காக மன்றாடுகிற ஒரு நல்ல தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். ஒவ்வொரு நிமிடமும் கிறிஸ்துவானவர் குமாரனானவர் தேவனுடைய கர்த்தராகிய தேவனோடு கூட என்ன செய்கிறார்? பிதாவானோடு கூட அவர் நமக்காக மன்றாடி கொண்டே இருக்கிறார். ஆண்டவரே இவனை மன்னிங்க நமக்காக வேண்டுதல் செய்கிறார். பெருமூச்சிகளோடு என்ன செய்கிறார்? வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். அப்போ நல்ல கவனிங்க, நாம் ஆராதிக்கிற தேவன் நமக்காக மன்றாடி ஜெபிக்கிறவராக இருக்கிறாரே, நாம் எப்படி இருக்கணும்? ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். ஒரு கிறிஸ்தவனுடைய நல்ல அடையாளம் என்ன? அவன் நல்ல ஜெபிக்கிறவனாக இருப்பான். ஆண்டவரே, இந்த 21 நாளுக்கு அப்புறம் நான் என்னவா மாறணும்? ஜெபிக்கிறவனா மாறணும். ஆண்டவரே, ஜெபிக்கிறவன் சகலத்தையும் திருப்பிக் கொள்வான். தேவ ஜனமே, அவன் வாழ்க்கையில் ஆகாதுன்றதே கிடையாது. ஆமென். எத்தனையோ ஜாம்பவான்களை நம்ம பார்க்கிறோம் அல்லவா? எத்தனையோ மிஷினரிகளை பார்க்கிறோம் அல்லவா? என்ன சாதிச்சாங்க? கையில் கத்தி வச்சு சாதிச்சாங்களா? அவங்க படிப்பு வச்சு முழங்கால் படிட்டு ஜெபித்து சாதிச்சார்கள். இன்னைக்கு இந்தியாவில் பல டெக்னாலஜிஸ் வளர்ந்ததுக்கு ஆணி வேறு மிஷினரிகளாக இருந்திருக்கிறாங்க. கையில் இருக்கிற சீப்புலேருந்து இந்தியன் ரயில்வே, இன்னைக்கு யோசிங்க, ஸ்கூல்
எஜுகேஷன் சிஸ்டம், பல காரியத்தை சொல்லிக்கிட்டே போகலாம். எப்படிங்க அவங்களுக்கு ஞானம் வந்துச்சு? அவங்க முழங்கால் படிட்டு ஜபம் பண்ணி தொடங்கின துவக்கம் இன்னைக்கு ஒரு தேசத்தினுடைய ஆசீர்வாதமாக இருக்குன்னா, நீங்களும் நானும் கர்த்தர் சொல்கிறா ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். உங்களுக்கு எதாவது வேணுமா, உங்களுக்கு எதாவது நடக்கணுமா, ஏதாவது ஒரு காரியம் ஆகணுமா, என்ன செய்யுங்க? உடனே தேவனுடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, ஜாக்கிரதையாக இருந்து ஜெபம் பண்ணுங்க. மூன்றாவது ஒரு கிறிஸ்தவனுக்கு அடையாளம், இதே அதிகாரத்தில் 3வது 8ஆம் வசனத்தை வாசிப்போம். அன்பை மட்டும் பேசுகிற ஊக்கமான அன்பு. இந்த ஊக்கமான அன்பு, கண்டினியூவல் லவ் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன். இந்த ஊக்கமான அன்பு நான் சொல்கிறேன். 21 நாள் ஜபம் இருக்குல்ல, இந்த 21 நாள் ஜபம் வைக்கும் போது நம்ம என்ன செய்வோம்? தொடர்ச்சியாக என்ன பண்ணுவோம்? ஜபம் பண்ணுறோம். வர்றதோட ஜபம் பண்ணுறோம், உபவாசத்தோடு ஜபம் பண்ணுவோம். ஆனால் அடுத்த நாள் நம்ம என்ன செய்கிறோம்? அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அடுத்த நாளும் அந்த ஜெபத்தை என்ன செஞ்சிடக்கூடாது. நீங்கள் சர்ச்சுக்கு வரலனாலும் பரவாயில்ல, காலையில் எழும்பி ஜெபம் பண்ணுறதுக்கு பாருங்க, அதை என்ன செஞ்சிடக்கூடாது. அது விட்டுட்டிங்கன்னா ஊக்கம் போயிடுச்சுன்னு அர்த்தம், இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சுன்னு அர்த்தம், தொடர்ச்சி போயிடுச்சுன்னு அர்த்தம். இன்றைக்கி தொடர்ச்சி தான் நிறைய பேருக்கு பிரச்சனை. என்ன தொடர்ச்சின்னு உங்களுக்கு தெரியும். தொலைக்காட்சியில் தொடரும் போட்டால் தான் பிரச்சனையே ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். அவன் தொடரும் போட்டான்னா அவன் மயக்கிட்டு நீங்கள் சிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். அந்த தொடரத்தை நீங்கள் பார்த்தீங்க 1030 எபிசோடு வரைக்கும் உங்களை கொண்டு போயிடுவான். உங்களுக்கு 365 நாளும் என்ன ஆச்சு? ஆனால் கர்த்தர் கேட்குறாரு, ஜெபத்துக்கு தொடர்ச்சின்னு போடுறோமா? போடணுங்க. ஆண்டவரே, நான் ஊக்கமாக ஜெபிக்கணும். சபை பேதுரு சிறைச்சாலையில் இருந்துச்சான், சபை ஊக்கமாக ஜெபம் பண்ணிச்சான். இங்கே ஊக்கமாக ஜெபம் பண்ணுறவனுக்கு இங்கே ஜெபம் நடக்குது, அங்கே அவனுக்கு அற்புதம் நடக்குது. நான் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணுங்க, உங்கள் பிள்ளை எங்கே இருந்தாலும் அங்கே அற்புதம் நடக்கும். நீங்கள் இங்கே ஜெபம் பண்ணுங்க, உங்களுடைய குடும்பம் எங்கே இருந்தாலும் அங்கே அற்புதம் நடக்கும். உங்களுக்கு எங்கெல்லாம் நியாயம் கிடைக்கணும், உங்கள் கர்த்தர் நியாயம் கிடைக்க வைப்பார். தேவன் சொல்லுகிறார், அந்த அன்பை மட்டும் விட்டுறாதீங்க, அந்த ஊக்கமான அன்பை விட்டுறாதீங்க. ஏன்னா கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கணுமா? நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படி இருக்கிறார்? அன்பாக இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை தெரியாதுங்க. தேவன் அன்பாக இருக்கிறார். அப்போ நாம் எப்படி இருக்கணும்? ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிறாருன்னா அவருக்குள்ளே இருக்கிற குணம் எனக்குள்ளே வெளிப்படணும். நான் அன்பாக காட்டணும். ஆண்டவரே, நான் ஊக்கமான அன்பு, ஏதோ 21 நாள் 40 நாள் 30 நாள் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுற பேக்கு மாதிரி நான் இருக்கக்கூடாது. ஆண்டவரே, தொடர்ச்சியாக எல்லா ஜனத்தையும் எல்லாரையும், என்னுடைய பக்கத்து வீட்டாக இருக்கட்டும், ரசிக்கப்படாதவனா கூட இருக்கட்டும், நான் அவங்கள பாகுபடுத்தப்படாமல் நான் வேறுபடித்து காமிக்கக்கூடாது. எல்லாரையும் நான் நேசிக்கணும். ஆண்டவரே, எல்லாரையும் நேசிக்க எனக்கு உதவி செய்யுங்க. நம்ம பார்க்க போகிற 4வது குணம், கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டிய 4வது 9ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தோம்னா, 9ஆவது வசனம் மட்டும் வாசிங்க. முறுமுறுப்பு இல்லாமல் ஒருவருக்கு ஒருவர் உபசரிக்கணும். தேவன் சொல்லுகிறார், கிறிஸ்தவனாகிய நீங்கள், அந்த சபையை பார்த்து சொல்றார், மற்றவர்களுக்கு சேவை செய்யணும். ஆமென். மதர் தெரேசாவை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். அவங்க என்ன செஞ்சாங்க? சேவை செஞ்சாங்க. அன்னை தெரேசா எல்லாருக்குமே தெரிஞ்சவங்க தான். அன்னை தெரேசா இவ்வளவு காரியத்தை சாதிச்சு இவ்வளோ பெரிய இடத்துல நோபல் பரிசை வாங்கினவர்கள். கரெக்டா? நோபல், இந்த உலகத்திலே உயர்ந்த ஒரு பிரஸ்டீஜியஸ் ஆனர், நோபல் பரிசு. அதை வாங்கினவர்களுக்கு சொந்தம் கொண்டாட என்ன இருந்துச்சு தெரியுமா? சொந்தம் கொண்டாட 2 சாரி, 3 மக்கு, 2 பக்கெட்டு. இதுதான் அவங்களுக்கு சொந்தம். ஆனால் அவங்களை பார்த்தா அப்படியே தெரியுது, அவங்களுடைய பேர் உலகம் எங்கிலும் போச்சுங்க. அவங்க சொந்தம் எனக்கு சொத்துன்னு சேர்த்து வச்சது என்னது? 2 சாரி, 2 பக்கெட்டு, 3 மக்கு. ஆனால் இந்த தேவ மனுஷியை கர்த்தர் எப்படி கனப்படுத்தினார்? அவங்க கர்த்தர் அறிந்தாங்களா, பெந்தகோஸ்தையா இல்லையான்றதை கர்த்தர் பார்க்கல. தேவன் ஜனமே, தேவன் சேவை செய்கிறவர்களை பார்க்கிறார், அவர் கனப்படுத்துவார். என்ன பண்ணார் தெரியுமா? அவங்க மரித்து அவங்களுடைய சடலம், அதாவது அவங்களுடைய ஃபியூனரல் சர்வீஸில் அவங்களுடைய அந்த பெட்டி எடுத்துக்கிட்டு வரும்போது, அந்த நாட்டினுடைய, அந்த தேசத்தினுடைய ஜனாதிபதியும் பிரதமரும் எழும்பி நின்று அவங்களுக்கு சல்யூட் அடித்து ராஜ வணக்கத்தை காண்பித்து தான் அவர்களை அடக்கம் செய்தார்கள். அவங்களுக்கு சொத்து எவ்வளோது? 2 பக்கெட்டு, 3 மக்கு, 2 சாரி. ஆனால் அவங்க மரண அடக்கத்தில் ஜனாதிபதி, பிரசிடென்ட் ஆஃப் த நேஷன், பிரதமர் 2 பேரும் எழும்பி நின்று இந்த அம்மாவுடைய அடக்காராதனையில் அந்த பாடி போகும்போது எழும்பி நின்று சல்யூட் அடித்து கன் வச்சு அவங்க மரியாதையோடு கூட
ராஜ மரியாதையோடு கூட என்ன செஞ்சாங்க? அடக்கம் பண்ணப்பட்டாங்க. யார் கொடுத்தது? கர்த்தர் ஒருத்தனை உயர்த்தணும்னு நினச்சாருன்னா எல்லாருக்கும் முன்பாக உயர்த்துவார். ஆட சொல்றார், உபசரிக்கணும், சேவை செய்யணும். கிறிஸ்தவனுடைய அடையாளம் என்னவாக இருக்கணும்? சேவை செய்கிற அடையாளமாக இருக்கணும். ஜெபிக்கிறவனாக இருக்கணும், ரைட். நேசிக்கணும், ரைட். ஆனால் அதுக்கு மேலே வெளிய உலகத்தை வந்து சேவை செய்யணும். யூ ஷுட் சர்வ் அதர்ஸ் என்று சொல்லி பேதுரு இங்கே வலியுறுத்துகிறார். கடைசியாக கிறிஸ்தவனுக்கு அடையாளம் என்ன அப்படின்னா, இங்கே 13ஆம் வசனத்திலிருந்து அடுத்த 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவன் கர்த்தருக்காக பாடுபடுகிறவனாக இருப்பான். கிறிஸ்தவன் என்ன செய்வான்? பாடுபடுவான். சஃபரிங். இங்கே 3 விதமான சஃபரிங்கை பார்க்குறோம். 3 விதமான பாடுகளை பார்க்குறோம். 3 விதத்தில் பார்க்குறோம். ஒன்று 12ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்கப்பா. பெரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி பற்றி எரிகிற அக்கினியை குறித்து கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் பாடுகளுக்கு பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்க. பாக்கியவான்கள். மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அவர்களாலே ஆமா, உங்களை ஒருத்தன் தூசிச்சா தேவ ஜனமே, அவங்க உங்களை தூஷிக்கல, உங்களுக்குள்ள இருக்கிற தெய்வத்தை என்ன செய்யறான்? தூஷிக்கிறான். அவன் தூஷிக்கிறான், நீங்க மகிமைப்படுத்துறீங்க. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் சொல்றார், முதல்ல பாடுபடுகிற அந்த அனுபவத்தை, முதல் அனுபவம் பரிசுத்தவான்களுக்கு வருகிற பாடுகள். யாருக்கு வருகிற பாடுகள்? பரிசுத்தவான்களுக்கு வருகிற பாடுகள். பரிசுத்தமாக வாழும்போது பாடு வரும். இப்போ யோபுக்கு என்ன வந்துச்சு? உபத்திரவம், பாடு வந்துச்சு. அவன் தப்பாக செஞ்சான்? தேவஜனமே, பரிசுத்தவான்களுக்கும் என்ன வரும்? பாடுகள். கர்த்தர் இவன் பரிசுத்தவான் தான் என்று கர்த்தர் நிரூபிக்க சில பாடுகளை அனுப்புவார். இவன் விசுவாசத்தில் தேறினவன் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு ஒரு தேர்வை அடித்தார். என்ன செஞ்சார்? உன் பிள்ளைய கொண்டு வந்து, அது ஒரு பாடு, உபத்திரவம். எனக்கு கொடுத்தீங்கப்பா, கொடுத்த உடனே கேட்குறீங்க. ஆனால் அவன் என்ன செஞ்சான்? அவர் என்ன செஞ்சார்? உடனே மலைக்கு போய் தன் பிள்ளையை கூட பலி செலுத்த ரெடியாக இருந்தார். ஏன்னா எனக்கு இதை காட்டிலும் நீங்கள் தான் ஆண்டவரே, உங்கள் வார்த்தை தான் ஆண்டவரே சொல்லி அவன் என்ன செய்தார்? பாடுகளில் அவன் தேர்ச்சி உள்ளவன் என்று சொல்லி அவன் தன்னுடைய வாழ்க்கையில் காண்பிச்சான். இன்றைக்கி கவனிங்க, காண்பித்த ஆபிரகாமை பார்க்குறோம். இங்கே ஆண்டவர் சொல்கிறார், பரிசுத்தவான்களுக்கு வருகிற பாடுகள். பரிசுத்தவான்களுக்கு வருகிற பாடுகள். நீங்கள் கொஞ்சம் கூட கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. உங்களை அவமானப்படுத்துகிறான்னா அதை உங்களை அவமானப்படுத்தலை, உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவரை அவமானப்படுத்துகிறார்கள். கர்த்தர் ஒரு நாள் பிரதிபலனை காண்பிப்பார். ஆனால் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? அவன் என்ன திட்டுனா நான் அவனை 2 மடங்காக என்ன செய்யக்கூடாது? இன்றைக்கு ரெட்டிப்பான நன்மை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி 2 ரெட்டிப்பான நன்மை திட்டக்கூடாது. அப்படி திட்டிட்டிங்கன்னா, அப்படி நீங்கள் கிரியை செஞ்சிட்டிங்கன்னா ஆண்டவர் என்ன செய்ய முடியாது? கிரியை செய்ய முடியாது. அப்போது நீங்கள் பரிசுத்தமாக வாழும்பொழுது உங்களுக்கு பாடு வருதா, அது கொண்டு வர யாராக இருந்தாலும் நீங்கள் பரிசுத்தமாக இருக்கிறதுக்காக தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென். ஸோ 2வது விதமான பாடு, 2வது பாடு 4ஆம் அதிகாரத்தில் 1-2 வாசிச்சோம்ல. நீங்கள் இப்போ வாசிக்க வேண்டாம், நான் சொல்லிடுறேன். 1-2 வசனங்களில் 15ஆம் வசனத்தில் 17-18 இந்த பல இடங்களில் பாவிகளுக்காக, தீமை செய்கிறவனுக்காக வருகிற பாடு, பாவத்தின் நிமித்தம் வருகிற பாடு. முதல்ல பார்த்தோம் பரிசுத்த நிமித்தம் வருகிற பாடு. 2வது பாவத்தின் நிமித்தம் வருகிற பாடு. ஒருத்தன் பாவம் செஞ்சால் அவனுக்கு என்ன தான் வரும்? அவன் பாடு அனுபவிச்சு தான் ஆகணும். நாம் பாடு அனுபவிக்கும் போது எது நிமித்தம் நம்ம பாடு அனுபவிக்க நம்ம கவனிக்கணும். நம்ம செஞ்ச சிலர்லாம் அவன் செஞ்ச தப்புக்காக என்ன செய்வான்? பாடு அனுபவிப்பான். நீங்கள் பார்த்தீங்கன்னா 14ஆம் வசனத்தில் வாசிப்பான். பதினைஞ்சாம் வசனம் வாசிங்கப்பா. உங்களில் ஒருவனும் கொலைகாரனா இருந்தாலும் வாசிங்க. பார்த்தீங்களா? அப்போது கொலை செஞ்சவன், அக்கிரமம் செய்கிறவன், தேவையில்லாமல் தலையை நீட்டுறவன்,
இவனுக்கும் எல்லாம் வரும், பாடு வரும். பாவத்து நிமித்தமும் என்ன வருது? பாடுகள் வரும். இதுதான் ரெண்டாவது வகையான பாடு. கிறிஸ்தவ பிள்ளை இப்படி பாடுபடக்கூடாது. கிறிஸ்தவ பிள்ளை பரிசுத்தத்தினால் வருகிற பாடுபடலாம், ஆனால் அவன் பாவத்தை செஞ்சுட்டு பாடுபடக்கூடாது. மூன்றாவது ஒரு பாடு இருக்குது. 5ஆம் அதிகாரத்தில் இந்த வசனத்தை வாசம் முடிக்கலாம். 5ஆம் அதிகாரத்தில் 8லேருந்து 11ஆம் வசனம் வரைக்கும். உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெட்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். போதும், விசுவாசத்தில் உறுதியாக இருங்க. தேவஜனமே, 3வது பாடு என்ன தெரியுமா? பிசாசு நிமித்தம் வருகிற பாடு. ஒன்று, பரிசுத்தமாக நீங்கள் இருக்கிறதுனால பரிசுத்த நிமித்தம் வருகிற பாடு, அது கர்த்தர் பிரதிபலன் செய்வார். 2வது 15ஆம் வசனத்தில் வாசிச்சமே, பாவத்து நிமித்தம் வர்ற பாடு. கொலை, கொள்ளை, திருட்டு, பொய், தேவையில்லாமல் பேசுறது, குற்றம் சொல்கிறது, அப்படிலாம் பாவம் செய்கிறதுனால வருகிற பாடு. 3வது, உங்களை சுற்றி எப்போவுமே யார் சுற்றிக்கிட்டு இருக்கிறானா? உங்களை எப்படியாவது விழுங்கணும்னு சொல்லிட்டு கெட்சிக்கிற சிங்கம் போல் என்ன செய்யறான்? வகை தேடி சுற்றிக்கிட்டு இருக்கிறான். அவன் உங்களை பாடுபடுத்துவான். ஆனால் கர்த்தர் சங்கீதம் 91 சொல்கிறார், சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வாலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அல்லேலூயா. அந்த பாடுகள் வந்தாலும் நீங்கள் பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களை ஜெயிக்க வைப்பார். பிசாசு நிமித்தம் வருகிற பாடு புரிந்து கொள்ளணும். நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம பார்க்குறோம். அப்போது ஆண்டவரே, என் வாழ்க்கையில் எல்லாமே ஆண்டவர் கொடுக்கறதுன்னு நம்ம சொல்லக்கூடாது. பாடுகள் எல்லாம் கர்த்தர் தான் என்ன பாடுபடுத்துறாரு, உபத்திரவப்படுத்துறாரு, கிடையவே கிடையாது. ஒன்று, பரிசுத்தவானாய் நாம் வாழும்போது சில பாடுகள் வரும், அது நம்மளை தேர்வு செய்வதற்கு. பாவத்தின் நிமித்தம் சில பாடுகள் வரும், அது நம்முடைய சுயநலத்தினால் வருகிறது. 3வது, நாம் பரிசுத்தமாக வாழக்கூடாது என்று சொல்லி நம்மை சுற்றி கொண்டு இருக்கிற பிசாசினால் வருகிற பாடு, அதை நாம் மேற்கொள்ளணும். எப்படி மேற்கொள்கிறது? பிசாசை வார்த்தையினால் தான் என்ன செய்ய முடியும்? மேற்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து சோதனைக்காரன் எப்படி மேற்கொண்டார்? வசனத்தை சொல்லி மேற்கொண்டார். நீங்களும் நானும் நம்முடைய வாயில், நம்முடைய நாவில் வசனம் இருக்கும்போது பிசாசை நாம் ஜெயிக்கிறவர்களாய் மாறுவோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இன்றைக்கு அருமையான நாளுக்காய் ஸ்தோத்திரம். 2 அதிகாரத்தையும் தியானிக்க தேவன் உதவி செய்து, இன்னும் ஆண்டவரே இதை வாசிக்கும் பொழுது நாங்கள் அநேக காரியத்தை கற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. தொடர்ந்து நாள் ஜெபத்துக்கு வந்திருக்கிற பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிப்பீராக. பலன், சுகம், ஆரோக்கியம், கிருபை, அற்புதம், அதிசயம் நடத்தி கர்த்தர் நீர் ஆண்டவரே நீர் கூட இருக்கிறீர் என்பதை நிரூபிப்பீராகப்பா. உம்முடைய நாம மகிமைக்கென்று நாங்கள் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து இந்த உபவாச நாட்கள் அநேக காரியத்தை கற்றுக்கொள்ள, எங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை சுதந்திரிக்க, எங்களுக்கு அற்புதம் நடக்க உதவி செய்வீராக. அர்ப்பணித்து தாழ்த்துகிறோம். கூட இருந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. சேர்ந்து சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன்.